விஜய் வந்து பெரியாருக்கு மாலை போட்டாரு. ஆனா வந்து எம்ஜிஆருக்கு போடல, விஜயகாந்துக்கு போடல. விஜய் சார் இப்பதான் கட்சி துவங்கி இருக்கிறாரு. நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது. மூத்த ஜாமவங்கள்லாம் முதல்ல வந்து முதல்ல வந்து அவருடைய கொள்கைங்களை முதல்ல படிக்க தெரிஞ்சிருக்கணும், இல்லை பார்த்து அடுத்தவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுல கொள்கை ரீதியா பார்த்தா சினிமா துறைக்கு நடிகர்லாம் நாட ஆள முடியுமான்னு ஒரு நிறைய கேள்வி இருந்தது. அந்த காலத்துல இருந்தது. எப்படி? அந்த காலத்துல யார முதல்ல குறிப்பாட்ட சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர் தான் முதல்ல சொன்னாங்க. புரியுதா? எம்ஜிஆர் தான் முதல்ல சொன்னாங்க. ஆந்திரால எம்டி ராமராவ் கூட சொல்லல. தமிழ்நாட்டை ஆளக்கூடியவங்க நடிகர்லாம் ஆள முடியாதுன்னு எம்ஜிஆர் தான் பேஸ் பண்ணி சொன்னாங்க. அவர் ஆட்சி ஆண்டாரு, நிரந்தரமான முதலமைச்சர். அதுதான் பெரிய ஹைலைட். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து விட்டு 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 தான் ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுல பார்த்தா ஜெயலலிதா அம்மா. அதுக்கடுத்து விஜயகாந்த் நடிகர் எதிர்க்கட்சியா உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது யாருமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி தான் அரசியல்ல வந்து முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க. அந்த நேரடி இதுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த அரசியல் களத்துல இறங்கி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னொருத்தர் விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தர் முதலமைச்சர், அது முதலமைச்சர் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அந்த நேரடியா ஒரு கட்சியில இருந்துக்கின்னு, சினிமா துறையில இருந்துக்கிட்டு, அதை கட்சியை விட்டு பிரிஞ்சு 72, 73 நாள்லாம் ஸ்டார்ட் பண்ணி 77 ஆட்சி பிடிச்சி 87 வரைக்கும் நிரந்தர முதலமைச்சர். அதாவது அவரோட புகைப்படம் வச்சே ஓட்டு ஜெயிச்சுக்கிறாரு. புரியுதுங்களா? அது மருத்துவமனையில அடிபட்டு அந்த போஸ்டர் ஒட்டி திமுகவே ஜெயிச்சுக்குது. அதுக்கப்புறம் புரூக்ல ஆஸ்பத்திரி அமெரிக்கால போயிட்டு வந்து திருப்பி வந்து ஜெயிச்சுக்கிறாரு. புரியுதா? அது மாதிரி யாரும் ஜெயிக்க முடியல. அது வந்து அது எனக்கே தெரியல. இல்ல அது எனக்கே இது ரொம்ப சர்ப்ரைஸ்டான்னு தெரியல. அது ஏன் அப்படி பண்ணாரு தெரியல. நிறைய ஒரு ப்ரோக்ராம்ல பார்த்துருக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ப்ரோக்ராம் சொல்றேன். அவங்க அம்மா இருக்கிறாங்க. அதுதான் ஏன் தெரியல தம்பி. நான் சொல்றது புரியுதா? நீங்க கேட்கறது கரெக்டான கேள்விதான். அவர் சினிமா துறையில ஒரு ஜொலிச்சவர் அவரு. அரசியலும் ஜொலிச்சவர். அவருக்கு மரியாதை செலுத்தலைன்னா அது யாரு சொல்லி கேட்டாருன்னு தெரியல. இல்ல செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்களா? இல்ல அரசியல் கலந்துருமா? இல்ல அவர் ஏடிஎம்க்கு சப்போர்ட் பண்றாருல? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் மறைவு பிறகு அவர் தெய்வமா மாறிட்டாரு. பக்தர் ஆயிட்டாங்க எல்லாருமே. அவர் வந்து இனிமேல் அவர் வந்து கட்சி ரீதியா அவர் யாரும் பார்க்கக்கூடாது. நான் சொல்றது அப்படி பார்த்தா திமுக நிறைய பேர் போட்டுக்கிறாங்கல்ல. மா சுப்பிரமணியம் இப்ப திமுக அவரே போட்டுக்கிறாரு. பல்கலைக்கழகத்துல எம்ஜிஆருக்கு போட்டுக்கிறாப்புல, விஷால் போட்டுக்கிறாப்புல. அவர் பொதுவானவர் ஆயிட்டாரு. இப்போ அவரு தெய்வத்துக்கு சமமா இருந்தனால யார் வேணா போடலாங்க. எதிர்கட்சி இருக்கவங்களும் ஆளுங்கட்சிகளும் சேர்த்தே போடலாம். ஒன்றும் தவறே கிடையாது. அதே மாதிரி திரைப்படத்துல அடுத்தது எதிர்கட்சியா உட்காந்து விஜயகாந்துக்கும் மாலை போடலாம் தான் நிறைய பேர் வருது. அதுவும் ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு கட்சி துவங்கி இருக்கிறாங்க. அது கட்சி வேற, மாலை போடுறது வேறங்க. அரசியல் வர நேரத்துல தாங்க கட்சி. இறப்பு, பிறந்த நாள் யாரு ஒன்னா மாலை போடலாங்க. சாதாரண தொண்டனே போடலாம். நான் சொல்றது புரியுதா? நடிகர் தான் இல்லை. நடிகர்னா கொஞ்சம் போட்டா கொஞ்சம் ரைட் பரவாயில்ல, மதிச்சு போடுறாரு, ஒரு பெரிய ஜாம்பவான் போடுறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு இது வரணும், பக்குவம் வரணும். பக்குவம் வரணும். முதல்ல அந்த அரசியல வர்றது பக்குவம் நம்மக்குள்ள வளர்த்துக்கணும். யார் இதுன்னு. ஏன் அவரே ஒரு ஃபங்க்ஷன்ல பேசிக்கிறாரு, தோல்வியே சந்திக்காத யாருன்னு ஒரு கேள்வி கேட்பா போல. நல்லா கேளுங்க. தோல்வியே சந்திக்காத ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வாயால சொல்லிக்கிறாரு. விஜய் வந்து பெரியாருக்கு மாலை போட்டாரு. ஆனா வந்து எம்ஜிஆருக்கு போடல, விஜயகாந்துக்கு போடல. அவ்வளவுதான் என்னுடைய வருத்தமா இருக்குது. போடுவாரு. எலெக்ஷன் கிட்ட நெருக்குற நேரத்துல தாங்க அதெல்லாம் சூடு பிடிக்கும். இப்பெல்லாம் வந்து எதனா ஒண்ணு பண்ணி விட்டுருவாங்க. நான் சொல்றது புரியுதா? அதனால வந்து பொறுமையா இருங்க. இன்னும் நாள் இருக்கிறது. அவர் நிறைய மக்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்குது. இப்பதான் ஒரு பிரசாரத்துக்கு போயிட்டு ஒரு வேன்ல எழுதி ஏதோ பேசியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா 234 தொகுதி இருக்குதுல்ல. ஒரு தொகுதியா? மக்களை போய் சந்திக்கணும், கிராமத்துல போய் சந்திக்கணும். இவ்வளவு நிறைய வேலை இருக்குது அவருக்கு. அவர் வேலை அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கடைக்கு வேலைக்கு வரேன்னா முதல்ல பக்குவம் வராது. பார்த்து கத்துக்கோங்க. அதானே உண்மை. அதானே உண்மை. அப்புறம் வந்து பக்குவப்படுத்தி அவனே ஒரு கடை வைக்க ஆரம்பிப்பான். அதுதானே உண்மை. அதே மாதிரி வந்து பக்குவப்படுத்திக்கின்னு நம்மளை தயார்படுத்திக்கின்னு இப்ப நம்ம ரெடியா இருக்கிறோம். இவர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்கணுங்க. அடுத்தவங்க குற்றம் சொல்றதை நிறுத்தினாங்க. அரசியல் அது மாதிரி இருந்தா நிறைய வந்து இவர் மேலதான் திணிச்சு இவர் மேலே பாயம். அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எப்படி? இவர் கேட்கிற வாக்கு உறுதி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் நல்லது பண்ண வந்து இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? நல்லது பண்ண வந்து இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாவே ஜெயிச்சா மாதிரி தான். நான் அது இத்தனை சீட்டு ஜெயிப்பாருலாம் சொல்ல மாட்டேன். மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அவங்க மேல குற்றம் சொல்றது, இவங்க மேல குற்றம் சொன்னாவே வந்து வேற மாதிரியே போயிடும். திசை திரும்பி போயிடும்.
புரியுதுங்களா? இதுதான் எனக்கு தாழ்மையான விஜய் ரசிகர்களுக்கும், அண்ணன் விஜய் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் சேர்ந்து சொல்றேன். அந்த மாவட்டத்தில இருக்கிற கிளைகள்ல உங்க பணிய செய்யுங்க. அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க. உங்க வேலைய பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது மக்கள் வந்து மிஷின் கிட்ட போனா தானே தெரியும். நம்ம போடுறோம் நம்ம பதிவு. அங்க தான் மைண்ட் செட் மாறும் சில பேருக்கு. காசு குடுத்து போட்டா நிச்சயமா யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பொன்னான வாக்குகளை என்ன பொக்கிஷமா போடணும்னா, காசுக்கு போயிட்டா ஒண்ணுமே முடியாது. காசு இல்லாம கொள்கை ரீதியா புரியுதா? மனசாட்சி பிரகாரம் நம்ம போடுற வாக்கு தான் வந்து அது எப்பவுமே வந்து 5 வருடத்துக்கு நீடிக்கும்.